மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. எதிர்பார்த்த அளவுக்கு ஜனநாயகன் படம் போகலை. இன்னைக்கு மூன்றாவது நாள். பெரிய லெவலில் பெருசாக அது போகாதனால பல தியேட்டர்களில் டிக்கெட்டு அப்படி காத்து வாங்குது. யாருமே இல்லாமல் இருக்கிற கடையில் யாருக்குடா டீ ஆத்திரன்னு கேட்குற மாதிரி ஜனநாயகன் படம் படு மொக்கையாக மோசமான கடைசி படம். உண்மையிலேயே அந்த ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். அவங்க கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. என்ன நடந்தது, என்ன ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். இனிமே ஜனநாயகம் பற்றி பேசுறது செத்த பாம்பை எப்படிதான் அடிக்கிறதுன்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலை தான். ஆனாலும் ரொம்ப வீராவேசமாக பேசி கொண்டிருந்த ஜனநாயகன் டீம் இருக்குல்ல, அவங்க ஜனநாயகன் டீம் கிடையாது. அந்த ரசிக குஞ்சுமணிகள் நாங்கள் எப்பவுமே நாங்கள் தான் நம்பர் 1, எங்கள் நடிகர் தான் உச்ச நடிகர் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் இன்று வரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய கூலி படத்தினுடைய அந்த முதல் நாள் வசூலை பீட் பண்ண முடியல இவர்களால். ஆக்சுவலாக கூலி படமே எனக்கு பிடிக்கல உண்மையிலேயே. அதன் மேலே எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினிகாந்தை அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வீணடித்து விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த படம் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படமும் இல்லை. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருடைய கதைகளுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்கு. யாருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. அந்த படம் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த படம் உலக அளவுல கிட்டத்தட்ட 151 கோடி ரூபாய்க்கு மேல முதல் நாள் கலெக்ஷன் வந்ததாக சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2வது இடத்துல லியோ படம், விஜயனுடைய லியோ படம் தான் இருக்கு. அது 130 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணதா சொல்லப்படுது. 130 கோடியோ 140 கோடியோ சொன்னாங்க. ஆனாலும் முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தான் இருக்கு. இப்போ அந்த படத்தை நாங்க பீட் பண்ணிட்டோம், எங்க படம் அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராபகண்டா பண்ணி ஏமாத்துறது தான் தாவேக்காவுடைய வேலை. இப்பதான் அவங்க தான் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அரசியல்ல இருந்தாலும் இந்த திருட்டுத்தனம் பண்றது, தில்லாலங்கடி பண்றது, பொய் பரப்புறது, போலியா சொல்றது, போலி கலெக்ஷன் காமிக்கிறதெல்லாம் திரும்பி அது இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஆனாலும் உருட்டி பெரட்டினால கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகளுக்கு மேல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன். ஏற்கனவே இணையத்துல கசிஞ்சிருச்சு, இவங்களே தான் கட்சி விட்டானுங்க. இருந்தாலும் 30 நாடுகளுக்கு மேல அதை ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய நாடுகளை ரிலீஸ் பண்ண பெருமை அப்படின்லாம் இவங்க பீத்திக்கிட்டாலும் முதல் நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 100 கோடி கூட தொடலை. 80.28 கோடி தான் வந்ததாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நான் பெரும்பாலும் இந்த புள்ளி விவரங்களை நம்புவதில்லை. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக நிறைய பேருடைய இவங்க ஆட்களே, இந்த விசிலடிச்சாங்க குஞ்சிகளே, ஆமா உண்மைதான், எங்களால ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தினுடைய முதல் நாள் வசூலை பீட் பண்ண முடியலன்னு அவர்களே புலம்பின பிறகுதான் நாம நிறைய டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்ச திரையரங்கு உரிமையாளர்கள், அப்புறம் இந்த கலெக்ஷன் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய ஆட்களோட பேசின பிறகுதான் இது உண்மை. 80 கோடி கூட தாண்டலை, 81 கோடி கூட இது முதல் நாள் வசூல் வரல. அப்போ அதோட வீழ்ச்சி என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அந்த மிகப்பெரிய ஆளுமைக்கு முன்னாடி ஜனநாயகனாக இருக்கிற, ஜனநாயகத்தை காக்க தெரியாம சும்மா வாயிலேயே வடை சூடக்கூடிய பொய் பேசி மக்களை ஏமாத்தி மடமாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்கிற விஜய் இப்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் விழுந்து விட்டார். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்ன அந்த வார்த்தை இப்பதான் நிஜமாயிருக்கு போல இருக்கு. ஏன்னா ஜனநாயகனை நாங்க பெரிய லெவல்ல முதல்ல இந்த படம் பிரச்சனை சிக்கல் சட்ட சிக்கல் அப்படிலாம் வரும்போது இப்ப ரிலீஸ் பண்ணாம விட்டுருவோம். ஒருவேளை நாங்க ஆட்சியில உட்கார்ந்துட்டோம்னா முதலமைச்சராக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். பெரிய லெவல்ல இருக்கும், ஆட்சி அதிகாரம் எங்க கிட்ட இருக்கும்போது உலக லெவல்ல நாங்க நம்பர் 1 இடத்துல பெரிய வசூல் காட்டுவோம் அப்படின்னு மார் தட்டி கொண்டாரு. அதே மாதிரி அவர் ஆட்சியிலையும் உட்காந்துட்டாரு. ஆட்சிக்கு வந்த பிறகுதான் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா கலெக்ஷன் எட்டவே இல்லை. இதுவரை விஜயனுடைய இந்த கெரியர்ல 69 படம் நடிச்சிருக்காரு. 69 படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சி ரத்தானதே கிடையாது. சாதாரண சின்ன பசங்க நடிக்கிற படம் கூட முதல் நாள் முதல் காட்சி எப்படியாவது போட்டுருவாங்க. எப்படியாவது கடன் வாங்கியாவது டிக்கெட் வாங்கியாவது அவனே ஆள் அனுப்பியாவது படத்தை தியேட்டர்ல ஒரு 50 பேரையாவது அனுப்பி படத்தை ரிலே பண்ணிடுவாங்க. ஆனால் திருத்தணியில ஒரு தியேட்டர்ல முதல் நாள் முதல் காட்சி, FDFS சொல்லப்படுகிற முதல் நாள் முதல் காட்சி ஆட்கள் வராததுனால, டிக்கெட் விற்பனை நடக்காததுனால தியேட்டரே அந்த காட்சியை ரத்து பண்ணிட்டாங்க. இது விஜய்க்கு மிகப்பெரிய அவமானம், அசிங்கம், கேவலம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரோட படம் திருத்தணி தியேட்டர்ல வரல. நீங்க நல்லா நோட் பண்ணீங்க மக்களே. அந்த தியேட்டருக்கு சட்ட ரீதியாக நேரடியாக செய்ய மாட்டாங்க, பின்வாசல் வழியாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அப்புறம் நகராட்சி நிர்வாகம், இன்னும் பல நிர்வாகங்கள் மூலமாக அந்த தியேட்டருக்கு பெரும் குறைச்சல் கொடுப்பாங்க. ஏன்னா நீ ஏன் ரத்து பண்ண, ஆளில்னாலும் ஓட்டிருக்க வேண்டியதுதான். நீ
உன்னை யார் ரத்து பண்ண சொன்னது? தியேட்டர்காரங்களை மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அந்த தியேட்டர்ல அது சரியில்லை இது சரியில்லை லைசன்ஸை கேன்சல் பண்ணா கூட பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வெறி பிடிச்ச கூட்டம், பழிவாங்கிற கூட்டம். இது நேர்மையாக ஆட்சி நடத்த வந்த கூட்டம் இல்லை. இந்த தாவேகா தற்கொலை கூட்டம் நேர்மையாக ஆட்சி நடத்த வந்த கூட்டம் இல்லை, பழிவாங்கிற கூட்டம். அதாவது தொடர்ச்சியாக எந்த விதத்திலும் அடிப்படை ஆதாரம் இல்லைன்னா கூட ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் குண்டு செட்ல குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ கவுத்தா எப்பறம், ஒரு எம்எல்ஏ பிடிச்சா எப்பறம் ஆட்சி கவுந்துரும்? 58 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்பறம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்? திமுகவால அடிப்படை அறிவு எவனுக்குமே கிடையாது. ஆனா உருட்டிட்டு இருக்காங்க. இந்த 3வது நாளாக செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் போய் ஆஜராயிருக்காரு. அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணி பாக்குறானுங்க, ஆனா எதுவும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஸோ எனிவே மக்களே, ஜனநாயகன் என்பது, அந்த திரைப்படம் என்பது மண்ணை கவ்வி இருக்கிறது. பெரிதாக மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த படத்துல அவ்வளவு வன்முறை காட்சி. ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் வர முடியாது. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் போக முடியும். 18 வயசு கீழே இருக்கிறவங்க படம் பார்க்கவே முடியாது அந்த படத்தை தியேட்டர்ல. அப்போ ஏற்பட்ட படத்தை கடைசி படமா எடுக்கலாமா? கடைசி படமா? அப்ப அடிப்படையில எச் வினோத் சொல்லுகிற அந்த இயக்குனருடைய அவர் என்ன நினைச்சு அந்த படத்தை போய் கதை சொன்னார்னு நமக்கு தெரியாதுங்க. வெறும் வெட்டு குத்து ரத்தம் ரணகலம் கேவலம் அசிங்கம் பழிவாங்கிற விஷயம். எச் வினோத் மாதிரி ஒரு துபாகூர் இயக்குனரை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அவர் மேல ஒரு மரியாதை முதல்ல இருந்துச்சு. அரசியல்வாதிகளை நான் இமிட்டேட் பண்றேன்னு சொல்லி நேர்மையா நியாயமா பல வருஷங்கள் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் எல்லாம் நீ நக்கல் அடிக்கிற விதமா காட்சி அமைக்கிறனா நீ ஒரு துபாகூர் இயக்குனர் தான். நீ நல்ல இயக்குனரே கிடையாது. என்ன விஜய் சொன்னா ஆடிடுவியா நீ? உனக்கு அடிப்படை அறிவு இல்லையா சார்? இப்படி காட்சி வச்சா மக்கள் பார்க்க மாட்டாங்க சார், மக்கள் வெறுத்துருவாங்க சார், இது சினிமா மாதிரி இல்லை சார், ஏதோ ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு சார், இது சினிமாவா ஒத்துக்க முடியாது சார், என் பேட்டர்ன் இது இல்லை சார் சொல்லுவதற்கு உனக்கு வாய் எங்க போச்சு? இன்னைக்கு ஏதோ பேசுற விஜய் ஜெயிப்பாருன்னு எனக்கு தெரியாம நான் நம்பவே இல்லை. விஜய் ஜெயிச்சிட்டாரு, மக்கள் எப்படியோ ஒரு ஓட்டை போட்டாங்கன்னு பேசுற. இது முடிஞ்சுதுங்க. இனிமே அதனால எதிர்க்கவே முடியாது. அவ்வளவுதான், கதை க்ளோஸ். இனிமே வேற பேர்ல வரலாம். அடிப்படையில் இந்த படம் எடுத்து இந்த படத்துக்கு, ஏன்னா ஒரு கேப்டனுக்கு ஒரு மரியாதை இருக்கு, இயக்குனருக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவர் சொல்லி இருக்கலாம், சார் இந்த காட்சிகள்லாம் வேணாம் சார், இதெல்லாம் செய்ய வேணாம் சார், இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு சார், நீங்க பாட்டு பாடுறது கேவலமா இருக்கு சார், சாட்டை எடுத்து அடிக்கிறது அசிங்கமா இருக்கு சார், ட்ரோல் பண்ணுவாங்க சார், இது ட்ரோல் ஆயிடும் சார், ட்ரோல் மெட்டீரியல் ஆகும், கூஸ் பம்ப்ஸ் நிகழ்ச்சி இல்லை சார், இது அவமானமா இருக்கும் சார், இது வேணாம் சார் சொல்லி இருந்திருக்கணும். இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய வீழ்ச்சி. படம் வீணா போனதுக்கு 18+ மிகப்பெரிய காரணம். பழிவாங்கிறதுக்கு எடுத்த காட்சிகள் காரணம். இந்த படம் ஓடாம போனதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன்ஸ். வாய்க்கு வாய் கெட்ட வார்த்தை, ஆபாச வார்த்தை. அப்புறம் நாட்டை ஆளுகிற பெரிய முதலமைச்சர் வாயை திறந்தா பொய். அப்படியே சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா வண்டையா பேசுறது, ஒரு டேஷ் அப்படின்றது, அது அப்படியே அங்க ஸ்கிரீன்லயும் வரும். அதெல்லாம் சென்சார் போர்டு வெட்டுச்சு. ஸோ இத்தனை தான் இந்த படத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். இந்த படம் தோல்வி அடைந்ததுக்கு முக்கிய காரணம் விஜயனுடைய ஈகோ, விஜயனுடைய ஒரு ஆணவ போக்கு. இதுதான். அதுவும் நம்ம விஜய்னு சொல்றோம், அது சினிமால முதலமைச்சரா இருக்கிற சப்பு விஜயனுடைய அதிகார மமதை இந்த படம் வீணா போனதுக்கு, நாசமா போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். ஆனால் இதால் அவர்களுக்கு நஷ்டம் இல்லை. என்னங்க படம் வீணா போச்சுன்றீங்க, நஷ்டம் இல்லைன்றாங்க. ஆமா, இவர்கள் விற்று காசாகிட்டாங்க. அதோடு இல்லாம செல்வாக்கை பெருக்கி கொண்டார்கள். அந்த படத்தை தயாரிப்பாளர் இப்ப தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி. தமிழ்நாடு பதவி தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை கன்னடக்காரனுக்கு தூக்கி கொடுத்துருக்கிற கேடுகட்ட ஆட்சி தான் தாவேகா ஆட்சி. நான் தயாரிப்பாளர்னா நொட்டுவார் போய். ஏன்னா இப்ப ஆட்சி அதிகாரம் இது, இந்த ஆட்டம், இந்த ஆணவம், இதுக்கெல்லாம் முடிவு வரும். விரைவில் முடிவு கட்டப்படுவார். ஆட்சி முடியும் போது நிச்சயமாக இனிமே மக்கள்கிட்ட போய் நீ என்னத்தை பேசினாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த மக்கள் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க. விசிலடிச்சாங்க குஞ்சின்னு அதே மாதிரி அதே கேட்டகரியில தான் இருக்குது. அதுலயே கொஞ்சம் பாதி மாறி போயிருக்குன்னு வச்சுங்களேன். இனிமேல் சொல்ற எதையும் எடுபடாது, எதுவும் செயல்பட்டு வராது. அவ்வளவு கேவலமான ஆட்சி நிர்வாகம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஜனநாயகன் வீழ்ச்சிக்கு வேற யாரும் காரணம் அல்ல. சப்பு விஜயனுடைய, நடிகர் விஜயனுடைய ஆணவம், அராஜகம், அயோக்கியத்தனம், பழிவாங்க உணர்ச்சி, திமிர்த்தனம், நான் என்ன சொன்னாலும் மக்கள் பார்த்துருவாங்கன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதிக்க மனநிலை. இதுதான் இந்த படத்தினுடைய தோல்விக்கு காரணம். வேற வழி இல்லாம ரசிக குஞ்சுமணிகள் முதல் நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு அதுல என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை. அதனால விட்டுட்டாங்க.
ஆனா ஒண்ணு மக்களே, நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, முதலமைச்சர் சப்பு விஜய், அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு நம்முடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை ரோட்ல வந்து 2வது நாளே, படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே 100 ரூபா டிக்கெட்டு கூவி விற்பாங்க, நம்மளோட நிலைமை இவ்வளவு கேவலமா போயிடும்னு அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. அந்த விசிலடிச்சாங்குஞ்சுகளோட நிலைமை இப்படியே ஆகணும். நீங்க பாத்தீங்களா, ஒரு தியேட்டர்ல ரோட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க 100 ரூபா, வாங்க ஆள் இல்லை, வர ஆள் இல்லை, தியேட்டர் காலியா கிடக்குது. அதான் இதுதான் வந்து நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன அந்த காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. எல்லாரும் நினைச்சாங்க அரசியல் அவர் சொன்னது ஒன்றும் எடுபடவே இல்லை, அவர் சொன்னது ஒன்றும் செய்யவே இல்லை, நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் குறித்து சில பேர் எல்லாம் கமெண்ட் அடிச்சாங்க. அப்படி இல்லை. ரஜினிகாந்த் இன்னைக்கும் சினிமாக்குள்ள தான் இருக்காரு, இன்னைக்கும் கிங்கா இருக்காரு, இன்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னாரு. சினிமாவில் என்னைக்குமே அவரை பீட் பண்ணவே முடியாது, அவர் தான் சூப்பர் ஸ்டார், கடைசி வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ பார்த்துங்க, காலம் அன்னைக்கு பேசல, ஆனால் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, என்ன நடந்தது அதான் நடக்கும். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, நீங்களும் பார்க்க போறீங்க. மக்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.